என்கின்ற மிகப்பெரிய ஆசிரியர். குர்ஆனிலே இறைவன் பேசுகிறான், காலத்தை குறை சொல்லாதீர்கள், நான் காலமாகவே இருக்கிறேன். இந்த காலத்தை பற்றிய ரகசியம் இது. தூங்க மாட்டீங்க இன்னைக்கு இதை நான் சொன்னா. வல்லமை பெறுவதற்கான மந்திர வாய்ப்பு இது. நம் வாழ்க்கையில் வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. தவறுகள் வினாடிகளில் தான் கிடைக்கிறது. தண்டனை யாருக்கு கிடைக்கிறது? யுகங்களுக்கு, தலைமுறைக்கு தண்டனை கிடைத்து விடுகிறது. யார் ஒருவர் வினாடிகளை கவனப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தலைமுறையையும் யுகங்களையும் வென்று நிற்கிறார்கள். வினாடிகளில் தவறிழைக்காமல் யார் ஒருவர் கவனப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தலைமுறையில் வெற்றியை காண்கிறார்கள். நான் இன்னும் ஒன்று விஷயத்தை சொல்கிறேன். குழந்தைகளிடத்திலும் நம்மிடத்திலும் வரக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நன்றி உணர்வு. வல்லமை பெற வேண்டும் என்று சொன்னார், சகல வல்லமையும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். இன்னும் 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 என்கின்ற பேராசையில் இருந்து இதுவரைக்கும் நமக்கு கிடைத்திருக்க வேண்டிய விஷயங்களில், கிடைத்திருக்கக்கூடிய விஷயங்களில் நாம் நன்றி உணர்வை வைக்கிறோமா? நம்மை போல ஒரு பெற்றோர் வேறு யாருக்கும் இல்லையே, இறைவன் நமக்கு கொடுத்தானே. நன்றி உணர்வு எத்தனை பேருக்கு இருக்கிறது? நானும் சுகிசிவம் ஐயாவும் ஒரு கூட்டத்திற்கு போய் இருக்கிறோம். ஒரு வீட்டில் சாப்பாடுங்க எங்களுக்கு போறோம். அவர் பதட்டமா இருக்கிறார், 65 வயசு, பயங்கர பதட்டமா இருக்கு. சாப்பிடும்போது அப்படி சொல்ற, ஏன் பெரியவரே சுஷுன்னு சொல்லிட்டே இருந்தீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். இல்லைங்க என் குழந்தை தூங்குதுங்க அப்படின்னா. குழந்தை தூங்குதா? யார் குழந்தைங்க? ஏன் குழந்தைங்க. அவருக்கு 65-70 வயசு, அவர் குழந்தைக்கு தூங்கும் பேர நான் கேட்டேன். இல்லைங்க குழந்தைங்க. நான் பார்க்கலாமா? பாருங்க, மெதுவா பாருங்க, எழுந்துட்டான்னா விடமாட்டா என்ன. திறந்து பார்த்தா ஒரு 40 வயது குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கிறது. மன வளம் குன்றிய குழந்தை தூங்கிட்டு இருக்குங்க. நெஞ்சில சம்மட்டியால அடி. எனக்கு நேரா வெளியில வந்தா எனக்கு மூடே இல்லை. அவரை பார்க்குற பயங்கர சிரிச்சு அப்படி விளையாடிட்டு இருக்கிறார். நான் இறங்கி கேட்டேன், கற்றல் எங்க வேண்டுமானாலும் நிகழும் நமக்கு. எங்கே எந்த காட்சியிலும் கற்றல் நிகழும். எந்த காட்சியிலும் கற்றலை யார் ஒருவர் சாத்தியப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் வல்லமை பெறுகிறார்கள். நான் கற்றுக்கொண்ட ஒரு இடம் போய் பார்க்கிறேன். அவர்கிட்ட கேட்டேன், பெரியவரே உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷங்க. வீட்டில் இவ்வளவு பெரிய சோகத்தை வைத்துக் கொண்டு உங்களால் எப்படிங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுது? அந்த ரகசியத்தை எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டேன். அப்படி கோபப்பட்டாங்க அந்த பெரியவர். கோபப்பட்டு சொன்னார், பர்வீன் சுல்தான், எப்படி நீங்கள் இவ்வளவு பெரிய வார்த்தையை சொன்னீர்கள்? எனக்கு நான் சோகமாக இருக்கிறேன் என்று உங்களுக்கு யார் சொன்னது? நீங்க வீட்டுல 40 வயது மன வளர்ச்சி குன்றிய குழந்தை இருக்கின்ற பெற்றோர் எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்னு கேட்டேன். என்னமா பேசுற நீ? இந்த உலகத்துல 40 வருஷத்துக்கு முன்னால இறைவன் ஒரு படைப்பை படைக்கிறான். அந்த படைப்பை படைத்தவுடன் அவன் முடிவு செய்கிறான், இந்த குழந்தை தானாக எதுவும் செய்ய முடியாது, நான் இருக்க வேண்டும், நான் இருந்தால் மட்டும்தான் இந்த குழந்தையாய் வளர்க்க முடியும், இது இத்தனை வருஷத்துக்கு வளர வேண்டும் என்றால் நான் அங்கே போக வேண்டும், என்னால் போக முடியாது என்றால் என் பிரதிநிதியாக யாரையேனும் அனுப்ப வேண்டும் என்று ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தா அந்த லிஸ்ட்ல என் பேரை முதல்ல டிக் பண்ணா பாருங்க. இறைவன் அவனுடைய பிரதிநிதியாக இந்த குழந்தையை வளர்ப்பதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பாக தந்திருக்கிறானே தவிர இது என் சோகம் என்று எப்படி சொன்னா என்று கேட்டார். வாழ்க்கையின் விஷயங்களை பார்க்கின்ற பார்வை மாறினால் வாழ்க்கையினுடைய வெளிச்சங்கள் மாறி போகின்றன. நன்றி உணர்வு இருக்கிறதா நமக்கு? எதுங்க பெருசு இந்த உலகத்துல? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், என் குழந்தை பெரிய மனிதனாகணும்னு நினைக்கிறீங்கல்ல? எனக்கு சொல்லுங்க, பெரிய மனுஷனா யாரு? பணக்காரன் பெரிய மனுஷனா? படித்தவன் பெரிய மனிதனா? எனக்கு தெரியும் படித்தவர்கள் பெரிய மனிதர்கள் இல்லை. பதவியில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய மனிதர்களா? கிடையாது. டாக்டர்னா பெரிய மனுஷனா? இன்ஜினியர்னா பெரிய மனுஷனா? யாருங்க பெரிய மனுஷன்? உங்க குழந்தை பெரிய மனுஷன் ஆகணும்னு நினைக்கிறீங்கல்ல, என்னங்க ஆகணும்? கல்யாணம் பண்ணவன் பெரிய மனுஷனா? பிள்ளை பெற்றவர்கள் பெரிய மனிதர்களா? பேங்க் பேலன்ஸ் இருக்கிறவன் பெரிய மனுஷனா? சொத்து படைத்தவனா? யார் பெரிய மனிதர்கள்? யார் பெரியவன் தெரியுமா? எந்த ஒரு மனிதனால் இந்த உலகத்தில் 4 பேருக்கு நன்மை நடக்கிறதோ அவன் தானே பெரிய மனுஷன். அந்த பெரிய மனிதனாக நம்முடைய குழந்தைகளை நாம் உருவாக்குகிறோமா? நம்முடைய சமூகத்தில் அந்த அத்தகைய முன்னெடுப்புகள் இருக்கின்றனவா? நான் இறைவனிடத்தில் கேட்பது எப்பொழுதும் வலிமை அல்ல. நான் இறைவனிடத்தில் இறை வேட்கையாக
வலிமையாக வைப்பது எப்பொழுதுமே வல்லமையைத்தான் வைக்கிறது. வலிமை என்பது வேறு, வல்லமை என்பது வேறு. யார் ஒருவர் வல்லமையுடன் இருக்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கை வெற்றி பெற முடியுமே தவிர வலிமை படித்தவர்கள் இல்லை. வலிமை படைத்தவர்கள் பல நேரங்களில் விழுந்து போகிறார்கள். மென்மை அந்த வலிமையை ஜெயித்து விடுகிறது. கண்ணதாசன் இதைத்தான் சொன்னான். ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நாணலது காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. கனிந்த மனசுக்கு வீழ்ச்சி கிடையாதுங்க. மென்மையாக இருப்பது என்பது எவ்வளவு பெரிய வல்லமை தெரியுமா? உங்களுக்கு தெரிந்திருக்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஒரு மிகப்பெரிய அறிஞர். சொன்னதை நான் ஆழமாக சொல்கிறேன். என்னை யாராலும் ஜெயிக்க முடியாதம்மா, ஏன் என்று கேட்டேன். இந்த பெரியவர் சொன்னார், எப்பொழுதும் தோற்க தயாராக இருப்பவனை எப்படி வெல்ல முடியும்? உறவுகளில் யார் தோற்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். உறவுகளை குறித்த ஒரு வரி அந்த கசல் இப்படி சொல்கிறது. நீ சமாதானம் செய்வாய் என்று நானும், என்னை நான் வந்து உன்னை சமாதானம் செய்வேன் என்று நீயும் ஒருவருக்கு ஒருவர் மாறி நினைத்துக் கொண்டிருந்த பொழுதுகள், அவன் வரட்டும் அப்படின்னு நான் உட்கார்ந்திருந்தேன், இல்ல அவ வரட்டும் அப்படின்னு நான் உட்கார்ந்திருந்தேன். இந்த விளையாட்டில் நிரந்தரமாக இப்படி நாம் பிரிந்து விடுவோம் என்று நான் நினைக்கவே இல்லை. இதுதான் அந்த கசலினுடைய வரி. உறவுகள் முன்னெடுத்து செல்லப்படுகின்ற பொழுது நம்முடைய ஈகோ இருக்கு இல்லையா, ஈகோ தோற்கின்ற பொழுது உறவு மேம்படுகிறது. ஈகோ ஜெயிக்கின்ற பொழுது உறவு வீழ்கிறது. வல்லமை என்பது என்ன? எந்த இடத்தில் ஆணவம் வீழ்கிறதோ அந்த மனிதன் மிகப்பெரிய வல்லமை படைத்தவனாக இருக்கிறான் என்று பொருள். வலிமையுடையவர்கள் வீழ்கிறார்கள், வல்லமை பெற்றவர்கள் வாழ்கிறார்கள். சொல்லை தருவது பெரிய விஷயம் அல்ல, அதன்படி நடப்பதற்கு எவ்வளவு முயற்சி தெரியுமா? இன்னில இருந்து நான் நான்வெஜ் விட்டுருவேன் சொல்லிடுறாங்க, முடியுமா? அடுத்த வாரத்துல இருந்து இன்னில இருந்து நான் கோவப்பட மாட்டேன். நான் ஒண்ணு சொல்றேங்க, வல்லமை என்பதற்கான விளக்கம் எப்பொழுது நமக்கு புரிந்து போகிறோமோ விஸ்வரூபம் எடுத்து நிற்கும். எங்க அப்பா சொல்வாருங்க, தமிழ் மன்றத்துல வந்து உருதுல சொல்றேன்னு நினைக்காதீங்க, உருதுல சொல்லி தமிழ்ல சொல்லிடுறேன். ஏன்னா எங்க அப்பாவுக்கு உருதுல தான் சொல்ல தெரியும். என்னுடைய தந்தை மொழி எனக்கு உருது. தமிழர்களுக்கு 2 நாடு தெரியுமா உங்களுக்கு? தாய் நாடு, தந்தை நாடு, 2 நாடு உண்டு. தாய் நாடு இந்தியா, தந்தையர் நாடு தமிழ்நாடு. எங்க அப்பா வீட்டு சொத்துடாதுன்றான் பாரதி. என் தந்தையர் நாடெனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறந்தது மூச்சினிலே, செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடெனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு. அம்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி வேணாங்க, அப்பாவின் சொல்படி கேட்பதற்கு புத்தி வேண்டும். அப்பாவை புரிந்து கொள்வதற்கு புத்தி வேண்டும். எங்க அப்பா சொன்னார், புதிய கோக்கார் புலந்து இத்துனா. திடீர்னு சொல்வாருங்க, ஒரு டெய்லருங்க எங்க அப்பா. 5 பேர், எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. என்ன மட்டும் தான் கூப்பிட்டு சொல்லுவோம். கூப்பிட்டு சொன்னார் ஒரு நாள், கார் சுல்தானா கார் சொல்லுங்கப்பா. வேகமா சொன்னார், எழுத கூட விட மாட்டார். அடுத்த வார்த்தையை திருப்பியும் சொல்ல மாட்டார். சொன்னதை அப்படியே பிடிச்சுக்கணும். அந்த வேகம் இருக்கணும், அந்த விழிப்பு இருக்கணும். எப்பவுமே இங்க லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அப்பாட்ட பேச முடியும், கவிதை மட்டும். மற்றபடி சும்மா இருக்கலாம். அப்பா சொன்னார், खुदी को कर बुलंद इतना, हर तकदीर से पहले खुदा अपने बंदे से खुद पूछे बता तेरी रजा क्या है. விளக்கம் இவ்வளவுதான். மனிதனே, உன்னை எந்த அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்து நில் என்றால், மறுபடியும் சொல்கிறேன், மனிதனே உன்னை நீயே எந்த அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்து நில் என்றால் உன் விதியை எழுதும் இறைவன் உன்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும், சொல் பக்தனே உன் விதியை நான் எப்படி எழுத. அப்படி நிக்கணுமா? அவன் எழுத கூடாதான், அவனை விட பர்மிஷன் கேட்கணுமா? அப்பா